ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் மெய்யெழுத்துக்கள் எவ்வளோ இருக்குது, அதோட வடிவம் மற்றும் உச்சரிப்பு எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் உயிரெழுத்துக்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் 33 மெய்யெழுத்துக்கள் மற்றும் அதோட உச்சரிப்பு வடிவங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கசட தபர வரிசையில் கா பார்க்கலாம். கால மொத்தம் 5 வகையான எழுத்துக்கள் இருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஏ கா உச்சரிப்பு. இரண்டாவது பார்த்திங்கன்னா கேஹெச்ஏ அதாவது கா இகா உச்சரிப்பு. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜிஏ கா உச்சரிப்பு. ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா கா அதாவது ஹெச் சேர்த்து கா. ஜிஏ மாதிரியே தான், கூட நம்ம ஹெச் சேர்த்து உச்சரிக்கணும். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கா. நம்ம தமிழ் எழுத்துக்கள் வர மாதிரியே தான், நம்ம காவுக்கு எடுத்தோன்னே கா படிச்சிருவோம். இங்கே நாம் 4 வகையான எழுத்துக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காவை லாஸ்ட்டாக பார்க்குறோம். காலையே 4 வகையான எழுத்துக்கள் பார்த்துட்டு அடுத்து நம்ம சா வரிசையில் ஃபஸ்ட்டு சா பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சா. சாவே தான் நம்ம அழுத்தி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும், சான்ட்டு. அதுக்கடுத்தது ஜா, ஜேஏ ஜா உச்சரிப்பு. லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஜேஏ கூட நம்ம இடையில ஹெச் சேர்த்து உச்சரிக்கிற மாதிரி இருக்கும், ஜா ஜா. ஹெச் லைட்டாக உங்களுக்கு வர மாதிரி வச்சுருங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய எடுத்து பார்த்திங்கன்னா ஞா. தமிழில் இதே மாதிரி காங்கா சா ஞா வரும். அதே மாதிரி தான் சால 4 வகையான எழுத்துக்கள் பார்த்துட்டு ஞா வந்து லாஸ்ட்டாக பார்க்குறோம். ஓகேவா. தமிழ் சில மேக்சிமமான எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா தமிழ் போல தான் இருக்கும். ஆனால் கானா நம்ம கா மட்டும்தான் அதில் உச்சரிப்போம். இதில் காலையே இவங்க 4 வகையான உச்சரிப்புகள் வச்சுருக்குறாங்க, எழுத்து வடிவம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி சாலையும் பார்த்திங்கன்னா 4 வகையான உச்சரிப்புகள் வடிவம் வச்சுக்கிறாங்க. அது ஒரு டா தா வரைக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வரதில் உங்களுக்கு சிங்கிள் உச்சரிப்பு, சிங்கிள் வடிவம் தான். பா மா யா ரா லா வா 4 2 இருக்குது. ஓகேங்களா. அது உங்களுக்கு தா டா இந்த மாதிரி நம்ம 4 எழுத்து படிப்போம்னு சொன்னோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி. அது கூட லாஸ்ட்டாக ரெண்டுமே சேர்ந்து 5 எழுத்தாக வரும். அதாவது தாள 4 வகையான உச்சரிப்பு வடிவம், அது கூட ஒரு நா. அதே மாதிரி டால 4 வகையான உச்சரிப்பு வடிவம், அது கூட மறுபடியும் ஒரு நா சேர்த்து 5 எழுத்துக்களாக படிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து வர்ற மெய் எழுத்துக்களும் ஒன்று வேணும் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.